OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். OPOS கிச்சனில் இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலில் லைவாக குக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம இந்த ரெசிபிஸ்லாம் பண்ணுறோம். ஸோ மரம் பிராண்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ், ஆயில், மில்க்கு, பன்னீரை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் மரம் பிராண்டோட ஒரு முக்கிய நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி சார், அவர் இன்றைக்கி நமக்காக தேங்காய் திரட்டி பால் பண்ண போகிறாரு. ஸோ மரம் பிராண்டு கீ, மரம் பிராண்டு தேங்காய், இதெல்லாம் வச்சு இங்கே இருக்கக்கூடிய லைவ் விஷயங்களை வச்சு நம்ம தேங்காய் திரட்டி பால் பண்ண போகிறோம். சார், நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. வணக்கம் சார். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இன்னர் வெசலை வெளியே எடுத்துருங்க. ஸோ ஆஸ் பர் OPOS ஸ்டாண்டர்ட்ஸ் படி நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் நம்ம அளந்து வச்சுருக்கோம், அது ஃபுல்லாத்தையும் உள்ளே போட்டுங்க சார். கீ இதில் வந்து 2 ஸ்பூன், இது 1 டேபிள் ஸ்பூன். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கீ அதில் போட்டணும் சார். கிரேட்டட் தேங்காய் துருவி நம்ம வச்சுருக்குறோம், ஒரு 200 கிராம் துருவி வச்சுருக்குறோம், அதையும் நீங்கள் ஃபுல்லாக போட்டுடலாம் சார். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து மரம் பிராண்டு நாட்டு சர்க்கரை வச்சுருக்குறோம். ஸோ நம்மளோட நாட்டு சர்க்கரையும் ஒரு 200 கிராம் சேர்த்துருங்க சார். அடுத்தது 25 கிராம் மூங் தால் பொடியும் காடமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம், அதையும் நீங்கள் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் சார். இதுக்கு தேங்காய் திரட்டி பாலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டுட்டோம். இப்போ நீங்கள் இன்னர் வசலத்துக்கு உள்ளே வச்சிடலாம். இப்போ நீங்கள் மெனு ஆப்ஷனில் வெஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா வெஜ் வரும். ஸோ வெஜ் மோடு வச்சுட்டோம். வெண்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. வெண்ட்டு க்ளோஸ் ஆகிருக்குதான்றதை நம்ம பார்த்துக்கணும். 2 நிமிஷத்தில் நமக்கு தேங்காய் திரட்டி பால் ரெடி ஆகிடும் சார். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், காலையிலேருந்து இந்த ஃபேக்ட்ரியில் உங்கள் ஒரு ஆளை பார்க்கும்போது ரொம்ப பிஸியாகவும் ரொம்ப பரபரப்பாகவும் இருந்தீங்க. நம்ம மரம் பிராண்டை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் சொல்லுங்கள் சார், நம்ம இங்கே என்னெல்லாம் பண்ணுறோம், என்ன குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல பாலில் இருந்து அத்தனை விதமான என்னென்னலாம் பண்ண முடியும் அத்தனையும் பண்ணுறோம். ஒவ்வொன்றா சொல்கிறேன். பால் முதல்ல என்ன, பசும்பால் தான் மட்டும்தான் பண்ணுறோம். பசும்பாலை வந்து நம்மளுடைய ஆட்கள் ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு அங்கே இருக்கிற பசு மாடுகளை வீட்டுக்கும் இருக்கிற ஒரு மாடு 2 மாடு வச்சு எப்போ தரணும்னா அந்த மாட்டுடைய பாலை கறந்து நேரடியாக நம்ம எடுத்துகிட்டு வரோம். குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இங்கே வந்து ஒரு சாம்பிள் எடுத்து அனலைசர் மூலிமா செக் பண்ணிடுறோம். செக் பண்ணி பேமெண்ட் பண்ணி சில் பண்ணுறோம். இதுதான் நம்ம பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஓகே. இந்த பாலுக்கு அப்புறம் பால் தயிர் பண்ணுறோம். தயிர் வந்து பாட்டில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இருக்குது இல்லையா, நம்மளுடைய மரம் பால் வந்து மண்பானையில் கொடுக்குறோம். ஸோ கஸ்டமர் வீடு வரைக்கும் இதே மாதிரி தான் போகுது. அப்போ இந்த மண்பானையை கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, வந்து அவங்க கிடையாது. ஓகே. பட் இருந்தாலும் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் அவங்க நம்மள பால் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் அதில் பருவ ஊற்றி அவங்க தயிர்க்காக யூஸ் பண்ணுறாங்க. சூப்பர், எக்ஸலண்ட். நெக்ஸ்ட் வந்து மோர் பண்ணுறோம். மோர் பண்ணி மோர் கொடுக்குறோம். ஓகே. பன்னீர் பண்ணுறோம். ஓகே. பன்னீர் இருக்குது. பன்னீர் வந்து நம்ம இந்த வேயோட சேர்த்தே வேவ் வாட்டரோட பண்ணுறோம். பன்னீர் வந்து எப்படி பண்ணுறோம்னா நேச்சுரல், ஒன்லி லெமன் மட்டும் தான் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகே. அதனால் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகே. வேறு வேவ் வாட்டர் வந்து இதுக்குள்ளே ஏன் கொடுக்கணும்னா அந்த சாஃப்ட்னஸ்க்காகவும் குவாலிட்டிக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ஓகே. பன்னீருடைய லைஃப் எவ்வளோ நாள்? இந்த பன்னீர் வந்து இந்த பன்னீர் வந்து 4 days மட்டும்தான் சார் இருக்கும். ஓகே. ஓகே. ஏன்னா வந்து இதில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு மேலே கெட்டுடும். பெரிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாமல் இயற்கையாக செய்கிறதுனால, நேச்சுரலாக பண்ணுறதுனால இயற்கையாக பண்ணுற ஒரு விஷயத்துக்காக ஓகே வந்து லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் சார்? பட்டர் எடுக்கிறோம். ஓகே. பட்டருக்கு நெய், பட்டர்னால கீ வந்துடும். ஆமாம், கீயும் இருக்குது. கீயும் நம்ம இந்த மாதிரி ஒரு பேக்கில் தான் நம்ம கொடுக்குறோம். கண்ணாடி பாட்டில் தான் கொடுக்குறோம். ஓகே. வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஸோ ஓகே. எல்லாமே வந்து 250 ml 500 ml. சூப்பர். எல்லாம் லுக்ரேட்டிவாக இருக்குது, நீட்டாக டீசெண்டாக இருக்குது, பேக்கிங் முதற்கொண்டு. ஓகே சார். இது தவிர வேறு என்ன பண்ணுறோம் சார்? டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாமே பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது வந்து இங்கே வந்து நமக்கு வந்து கீரை தோட்டம் இருக்குது. ஓகே. ஓனா நேச்சுரல் ஃபார்மிங்கில் ஓகே எல்லா வகையான கீரையும் பயிர் செய்து கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்குறோம். அடுத்து வந்து இங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இங்கே நமக்குன்னு இருக்கிற விவசாயிகள்லாம் இருக்காங்க. ஓகே. அவங்களால இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி
நம்ம கஸ்டமருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பாலில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போட மாட்டோம், டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இன்ஃபேக்ட் பன்னீர் கூட வெறும் ஒன்லி லெமன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம், ஸோ கம்ப்ளீட் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய விளையக்கூடிய காய்கறிகள் கீரை இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, இதுலேயும் உரம்லாம் போடுவாங்களா இல்லை அதுவும் வந்து கீரை வந்து உரம் போட மாட்டோம், மருந்து அடிக்க மாட்டோம். மருந்து வந்து என்ன பண்ணுறோம்னா உரம் வந்து சாண எருவு தான் போடுறோம், வேப்ப முன்னாக்கு ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி பயோ என்சைம் வந்து தெளிப்பான பண்ணுறோம். ஓகே, கீரை நம்மளே பண்ணுறோம். 100% வந்து அதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் எதுவும் கிடையாது, யூஸ் பண்ண மாட்டோம். பட் வெஜிடபிள்ஸ் வந்து நேச்சுரலாக வந்து கிடைக்கிறத அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோமே தவிர நாங்கள் வந்து அதை எங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகே, சூப்பர். ஸோ இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் சோர்ஸ் பண்ணி அதை அழகாக பேக் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறீங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு 70 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அதை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். மரமோட டைரக்ட் அவுட்லெட்ஸ் மூலமாக ஒன்லி எங்களுடைய ஃப்ரான்சைஸ் அவுட்லெட் மூலமாக மட்டும்தான் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸலன்ட் சார், கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நாங்கள் காலையிலேருந்து இந்த இடத்துல அவ்வளோ ப்ளசண்ட்டாக அவ்வளோ ஜாலியாக ஒரு டயர்ட்னஸே தெரியாமல் நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணோம். நீங்கள் இங்கேயே டெய்லி இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்? காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களுடைய ஜாப்? நான் காலையில் 5 மணிக்கு வந்துடுவேன் சார். காலையில் 5 மணிக்கு வந்துட்டோம். நைட் போகிறதுக்கு மணி 10:15. இதுக்குள்ளே நாங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லவே முடியாது. ஏதாவதுன்னா காலையில் வந்தால் என்னென்ன க்ளீனிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அடுத்தது வந்து எவ்வளோ ரெக்யர்மெண்ட்டு எவ்வளோ ப்ரொக்யூர்மெண்ட்டு ரெண்டுத்தையும் கால்குலேஷன் பண்ணணும். அதுக்கு பிறகு எவ்வளோ பாட்டில்ஸ் வந்து இன்றைக்கி வந்திருக்கு, எவ்வளோ அவங்க ரெக்யர்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும், அந்த சிஸ்டமெல்லாம் காலையில் 8 மணி வரைக்கும் நடக்கும். அதுக்கு பிறகு வந்து காலையில் 8 மணிலேருந்து பால் வரத்துக்கு ஆரம்பிச்சிடும். பால் டெஸ்டிங் பண்ணுறது, மறுபடியும் கூலிங் பண்ணுறது, அடுத்தது வந்து க்ளீனிங், பாட்டில் க்ளீனிங் எல்லாமே பண்ணின்னு வரும். மணி 1 மணிக்கு லஞ்சு, 1 மணிலேருந்து 1:30 மணி லஞ்ச் பிரேக்னா மறுபடியும் 1:30லேருந்து 3 மணிலாம் ஃபில்லிங், 3 மணிக்கு பிறகு வந்து 3 மணி 4 மணி க்ளீனிங், மறுபடியும் வந்து 1 மணி நேரம் ரெஸ்ட்டு, மறுபடியும் 6 மணிக்கு மறுபடியும் ஈவினிங் பால் கறந்துட்டு அடுத்த நாளுக்கான இது டெலிவரி ஆகிடும். ஆமாம், இந்த மாதிரி வந்து நைட்டு வந்து எங்களுக்கு வந்து லோடிங் ஆகும். நைட்டு 8:30லேருந்து 9 மணிக்கு லோடிங் ஆகும். நைட் ஃபுல்லாக எல்லா ஃப்ரான்ச்சைஸுக்கும் டெலிவரி நடக்கும். காலையில் 5லேருந்து 6 மணிக்குள்ளே எல்லார் வீட்டுக்கும் பால் போய் சேர்ந்துடும். எக்ஸலன்ட் சார். இப்போ இங்கே நிறைய லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னீங்க மிஷினை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் எல்லாமே மேனுவலாக பண்ணுறீங்க. பன்னீர் கூட வந்து மேனுவலாக கட் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒரு 2-3 எம்ப்ளாயீஸ் லீவில் இருக்கிறாங்க, இல்லை யாராவது வர முடியாமல் போயிடுது அப்படின்னா உங்களுக்கு சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். கண்டிப்பாக அது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி நேரங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எப்போவுமே வந்து 10 பேர் சேர வேலை இடத்துல நான் 12 பேர் வச்சுருப்பேன். ஓகே, பேக்கப் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி வண்டியும் வந்து 3 வண்டி 2 இடத்துல 4வது வண்டி ஒன்று இருக்கும். ஓகே, எல்லா இடத்துலையும் நான் பேக்கப் வச்சு தான் பண்ணுறேன். இதில் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கவே கூடாது. யார் வரலனாலும் அவங்க வேலையை செய்யறதுக்கு இன்னொரு ஆள் இண்டிபெண்ட்டாக அந்த வேலைகள் ஒருத்தர் அந்த வேலை தான் செய்யணும்னு எங்கள் கம்பெனியில் கிடையாது. ஓகே, சூப்பர்வைசர்னால் அவங்களுக்கு கீழே இன்னொரு அடிஷ்னல் சூப்பர்வைசர். ஓகே, அதே மாதிரி மிஷின் ஆப்ரேட்டர்னால் அடிஷ்னல் இன்னொருத்தர் மிஷின் ஆப்ரேட்டர். 1 மாதம் அவங்க வேலை செய்வோம், 1 மாதம் இவங்களுக்கு வேலை செய்ய விடுவோம். அதனால் ஒருத்தர் லீவ் போட்டாலும் ஒருத்தர் வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு அந்த பிரேக்கே இருக்காது. ஸோ எக்ஸலன்ட். சப்போஸ் யாராவது முக்கியமான 2 பேர் லீவ் போட்டாங்களோ அந்த வேலையை நான் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஒரு ஹேசல் ஃப்ரீ சிஸ்டம், ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது அதை நாங்களே இங்கே ரியலைஸ் பண்ண முடியுது வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது. அண்ட் இந்த ஆம்பியன்ஸு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸு. ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த குக்பாட்டை, இந்த ஓப்போஸ் குக்பாட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. நீங்கள் சொல்லுங்கள், இந்த குக்பாட்டை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் நிறைய சமைச்சு பார்த்துருப்பீங்க, இல்லை சமைச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு குக்கிங் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இது எப்படி இருக்குங்க? பார்த்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இவ்வளோ ஈஸியாக பண்ணுற ஒரு விஷயம் வந்து நான் வரைக்கும் பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஒத்தேடி பாதையில் நின்று சமைச்சிட்ருக்கோம், பின்னாடி வயக்காடு. இந்த இடத்துல சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னாலே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இந்த இடத்துல ஒரு அடுப்பு கொண்டு வரணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணால் தான் இந்த இடத்துல சமைக்கவே முடியும். பட் நம்ம ஈஸியாக இந்த குக்பாட்டை வச்சு ஒரு தேங்காய் திரட்டி பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ரைட் சார். ஸோ இதில் இப்போது ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச உடனே நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ஓகே. ஸோ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணோம். இதை நீங்கள் அந்த ரைட்டில் லெஃப்டில் தூக்கி விட்டிங்கன்னா ப்ரெஷர் அவ்வளோதான் சார்.
இப்போ இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமா? அது டிபெண்ட்ஸ் சார். நீங்கள் அது அந்த உள்ள என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோன்றதை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேரட் அல்வா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஓப்பன்லேயே தான் இருக்கும். சில ரெசிபிஸ்க்கு அது ஓப்பன்லேயே தான் இருக்கும், சில ரெசிபிக்கு வந்து அதை க்ளோஸ் பண்ணியிருக்கும். இதில் இந்த ஓப்போஸ் கான்செப்டோடைய ஒரு கீ ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போஸ் ஷெஃப் ஆப்பில் நமக்கு ஸ்டாண்டர்டைஸ்டு ரெசிபி இருக்கும் சார். நீங்கள் குக்கிங் தெரிந்தவராக இருக்கலாம், எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இல்லை குக்கிங்கே தெரியாதவராக இருக்கலாம். இதை ஃபாலோ, இன்ஃபேக்ட் எனக்கு குக்கிங் தெரியாது, இதை ஃபாலோ பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது இதோடைய ஸ்டாண்டர்டைஸ்டு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இந்த அவுட்புட் கேரண்டீட் அவுட்புட். ஸோ அதுக்காக நம்ம வந்து இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் சார். ஓப்பன் பண்ணி இன்னர் வெசலை வெளியே எடுத்துடலாம் சார். ஆமாம் சார், நம்ம இனிமேல் தான் மிக்ஸ் பண்ணணும் சார். வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சார். நல்லா ஸ்மெல் வருது, அந்த நாட்டு சக்கரையோட இனிப்பு ஸ்மெல் வருது, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சார். ஸோ மரம் ப்ராடக்ட்ஸை வச்சு ஓப்போஸ் குக் பாட்டில் பண்ண தேங்காய் திரட்டி பால் நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம் சார். ப்ளீஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது சார். நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய திரட்டி பால் சாப்பிட்ருப்பீங்க, நிறைய விதமாக நீங்கள் குக்கும் பண்ணியிருப்பீங்க. நார்மல் மெத்தட் ஆஃப் குக்கிங்குக்கும் இந்த குக்கிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? ரொம்ப ஈஸியாக இருக்குது, யார் வேணாலும் பண்ணலாம். குழந்தைங்க, பெரியவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஓகே, ஸோ ப்ராசஸ் ஈஸியானதுனால டேஸ்ட்லேயோ குவாலிட்டிலையோ ஏதோ காம்ப்ரமைஸ் ஆகுதா? ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தேங்க்யூ சார். இந்த மாதிரி லைவாக வந்து ஒரு ஃபீட்பேக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஹானஸ்ட்டாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு நன்றி. சந்திப்போம். தேங்க்யூ.